ஓம் சாந்தி. நாம் கற்பூர புத்தியுடைய ஆத்மா. நாம் விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆத்மா. நாம் வெற்றிமூர்த்தி ஆத்மா. இங்கு நமக்கு இல்லற மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்கின்றது. ஏனெனில் தந்தை உள்ளபூர்வமாக எனது குழந்தைகளே என்று கூறுகின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. இந்த அன்பினை தேகதாரி குருக்களினால் கொடுக்க முடியாது. நாம் புத்தியில் ஞான தாரணை ஏற்படுவதாலும் நமக்கு கற்பூர புத்தியுடன் இருப்பதாலும் மற்றவர்களுக்கு கூறுவதில் நமக்கு ஆர்வம் இருக்கின்றது. நம்முடைய புத்தியானது உற்றார் உறவினர்களின் பக்கம் அலையாமல் இருக்கின்றது. நாம் கற்பூர புத்தியுடன் இருப்பதால் வகுப்பு நேரத்தில் ஒரு பொழுதும் கொட்டாவி விடாமல் இருக்கின்றோம். பள்ளியில் ஒரு பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு அமராமல் இருக்கின்றோம். இங்குதான் தந்தை குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். இந்த எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இங்கே தந்தை வந்து தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனிதரிலிருந்து தேவதையாக கூடிய கல்வி கொடுக்கும் சத்சங்கம் வேறு எதுவும் கிடையாது. இப்பொழுது தந்தை நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இதன் மூலம் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். மேலும் நாம் பாவனமாவதற்கான மிக நல்ல யுக்தியையும் கூறுகின்றார். இது எளிய ராஜயோகமாகும். தந்தை பதித்த பாவனனாக இருக்கின்றார். அவர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். நாம் அவரை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகின்றன. ஏனெனில் அது யோக அக்னியாகும். இது ஞான மார்க்கமாகும். ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. இப்போது தந்தை அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். தந்தை அதர்மத்தை அழித்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். விகாரமும் அதர்மத்தையும் அழித்துவிட்டு ஒரே ஒரு ஆதி சனாத்தன
தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய தந்தை வருகின்றார். இப்பொழுது நாம் மீண்டும் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்றோம். குடும்ப விவகாரங்களில் இருந்த பொழுதும், எவ்வளவு முடியுமோ எழுந்திருக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் நம்மை ஆத்மா என்று உறுதி செய்கின்றோம். இப்பொழுது நம்முடையது முன்னேறும் கலையாகும். தந்தை அடிக்கடி மன்மனா பவ என்று கூறுகின்றார். நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தந்தை ஒருவரை நினைவு செய்கின்றோம். நமக்கு பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. நாம் சதோப்பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும். ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கின்றது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் கல்ப கல்பத்திற்கும் அடைகிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இப்போது நாம் விகாரமற்றவர்களாக ஆகின்றோம். இது பாடசாலையாகும். தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்வதுதான் கலப்படமற்ற நினைவாகும். இந்த பாடசாலையின் மூலம் மனிதரிலிருந்து நாம் தேவதையாக ஆகின்றோம். இது புது உலகத்திற்கான ஞானமாகும். நாம் சங்கமயுகத்தில் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாவதால் சுயராஜ்ய மற்றும் உலக ராஜ்ய அதிகாரியாகின்றோம். இன்று சுயராஜ்யம், நாளை உலக ராஜ்யம். இந்த போதையானது பழைய உலகை எளிதாக மறக்க செய்கின்றது. அதிகாரி ஒருபோதும் எந்த வஸ்து, மனிதன், சமஸ்காரங்களின் அடிமையாக முடியாது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட வேண்டியதில்லை. தானாகவே விடுபட்டு விடுகிறது. இப்பொழுது பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்லக்கூடிய நேரமாகும். ஆகையால் நாம் இந்த பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்கின்றோம். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துகின்றோம். எதை கேட்கின்றோமோ அதை நாம் தாரணை ஆகிவிடுகின்றோம். ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகும் ஆத்மா நாம். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தை வெற்றியடை செய்யும் வெற்றிமூர்த்தி ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.